மேடம், நான் சொன்னேன்ல, அவங்க இவங்க தான். வாங்க வாங்க, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் தாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்களா எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். நம்மளுடைய ஆசிரமத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை உங்களோட வீட்டுக்கு மருமகளாக ஏற்றுக்கிறேன்னு சொன்னதே ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த காலத்தில் வரதட்சணை, காசு, பணம் தான் முக்கியம்னு நிறைய பெண்களோட வாழ்க்கை கல்யாணம் ஆகாமையே போயிடுது. ஒரு சிலரோட வாழ்க்கை கல்யாண மேடை வந்து கூட நகைப்பணம் போடலைன்னு சொல்லி நின்று போயிருக்குது. ஆனால் நீங்கள் இந்த பொண்ணுக்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம என் வீட்டு மருமகளாக வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவே ரொம்ப பெரிய விஷயங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால தான் இந்த நாட்டில் மழைன்ற ஒன்றே பெய்யுது. ஐயோ அம்மா, எதுக்குங்க அப்படியெல்லாம் சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வர்றதில்ல நாங்கள் தான் புண்ணியம் பண்ணி இருக்கணும், பார்த்துக்கோங்க. இல்லைங்கம்மா, இந்த மாதிரி அப்பா அம்மாவால் கைவிடப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, அதையும் விட முக்கியம் ஒரு குடும்பம் அமையுதுன்றது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏங்க, உலகத்துல எல்லாரும் வரும்போது அனாதை தான். ஏதோ ஒரு சிலருக்கு அப்பா அம்மானு கூட இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவங்களும் இல்லை. எல்லாரும் தனியா தானே இருக்கோம். தனியா வந்தா தனியா தான் போறோம். அதனால அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இங்க பேசுறதுலேருந்தே தெரியுதுங்க உங்களுடைய பெருந்தன்மை என்னன்னு. அம்மா, நாங்க பொண்ணை எங்க வீட்டு மருமவளை ஏத்துக்கணும்னு நினைக்கிறோம். மருமவளை விட முக்கியம் எங்க மகளா நாங்க ஏத்துக்கிட்டோம். நீங்க தான் என்னன்னு பார்த்து சொல்லணும். அதுக்காக தான் முடிவு கேட்டு போலான்னு வந்திருக்கோம். எங்க லைலாவை நீங்க ஏத்துக்கிறேன்னு சொன்னதே மிகப்பெரிய விஷயம். இதுக்கப்புறம் நான் என்னத்தை சொல்றது? ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா இப்பயும் நான் சொல்றேம்மா, உங்க வாயால கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை அனாதைன்னு மட்டும் சொல்லி திட்டிடாதீங்க. ஏன்னா இங்க இருக்க பிள்ளைங்க எல்லாத்துக்குமே கர்த்தர் துணை இருக்காரு. அவங்களோட மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்க வாழ்க்கை கொடுக்குறன்றது பெரிய விஷயம் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள நடத்துகிற விதத்துல தான் அவங்களோட வாழ்க்கைன்னு ஒன்றே இருக்கு. அம்மா, நாங்கள் இப்பயும் சொல்கிறோம், எப்பயும் சொல்கிறோம், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, என் அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அதுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதுங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குங்கன்னு நாங்களாம் கூட இருந்து பார்த்தவங்கம்மா. அப்படி பட்டவங்க நம்ம வீட்டுக்கு வர பிள்ளைய அப்படியெல்லாம் பேசுவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் நினைக்கிறத விட மோசமான வாழ்க்கைமா என் பிள்ளைக்கெல்லாம். மாமியார் கொடுமை, மாமியார் சித்திரவதைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பேசி பேசியே அவளை வாழ விடாமல் ஒரு 4 வருஷமாக என் பிள்ளை என் வீட்டிலே தான் இருந்தேன். போவா, 2 நாள் அந்த வீட்டில் தங்குவா, அப்புறம் மறுபடியும் சத்தம் போட்டுருவாங்கன்னு மறுபடியும் வீட்டை விட்டு வந்துடுவாம்மா. இப்படியே காலம் முழுக்க போயிடுமோன்னு சொல்லி எத்தனை நாளோ கண்ணீர் விட்டுருக்கோம். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் பிள்ளை அனுபவித்த வேதனையை இன்னொரு பிள்ளைக்கு கொடுப்போமாம்மா? அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், லைலா என் பிள்ளை. என் அண்ணியே ஏதாவது சொன்னாங்களாலும், என் அண்ணி யாரும் எதுவும் சொன்னதில்லை, அப்படி சொன்னாங்கனாலும் லைலாவுக்காக நான் போய் கேட்பேன். ஏன்னா எங்கள் புள்ள லைலா. இந்த ஒரு வார்த்தை போதுமா? காலம் முழுக்க எங்க பிள்ளைய நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டா எங்களுக்கு அதுவே போதும். அதெல்லாம் கவலையே பட தேவையில்லாமா. என் பையனும் சரி, நாங்களும் சரி, எங்கள் மருமவளை நாங்கள் தாங்கன்னு தான் தாங்குவோம். அம்மா, அப்புறம் நாங்க வீட்டில் ஜாதகம் பார்க்கலான்னு இருந்தோங்க. நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு. பொண்ணு பிறந்த தேதி ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கம்மா. அதை வச்சு நாங்கள் ஏதோ ஒரு நல்ல நாள் குறிச்சுக்கிறோம். அப்படிங்களா? அவ இந்த ஆசிரமத்துக்கு எப்போ வந்தாலும் அதிலிருந்து தான் நான் அவளோட பிறந்தநாள் டேட்டுன்னு எழுதி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் நாங்கள் எதாக இருந்தாலும் பண்ணுவோம். அதை வேணால் நான் கொடுக்குறேங்க. சரிங்கம்மா. உங்களுக்கெல்லாம் சாப்பாடெலாம் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் டேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிங்களா? நீங்கள் இருங்க, வந்துடுறேன். சரிங்கம்மா. சரி, பரவாயில்லம்மா, மேடம் நல்லா பேசுகிறாங்க, தங்கமானவங்களாம் இருக்காங்க. ஐயோ, உங்களுக்கு மேடத்தை மட்டும் காட்டினேன், இன்னொருத்தவங்களை காட்டவே இல்லை. இருங்க ஒரு நிமிஷம். யாருமா? இங்கே மேடம் வந்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, வைப்பாங்க. ஆனால் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டது இங்கே இருக்கிற சரளா அம்மா தான். இருங்க, அவங்கள கூப்பிட்றேன். சரளா அம்மாவா? சரி, கூப்பிடுமா. சரளாமா, 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே வாங்க. அம்மாடி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ அங்கே ஊருக்கு போயிட்ட, இங்கே வரக்கூட மாட்டேங்கிறியம்மா. வேலை அப்படிமா, லீவே கிடைக்கல. வாங்க இங்கே ஒரு நிமிஷம். இவங்க தான் சரளாமா. என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா அம்மா போல பார்த்துக்குவாங்க. மற்ற பிள்ளைங்களை விட என்னையும் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறவங்கன்னா இவங்க தான். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். பொண்ணை நல்லபடியாக வளர்த்துருக்கீங்கம்மா.
சரிங்கம்மா. உண்மையை சொல்லணும்னாங்க அப்பா அம்மா இருந்து கூட ஒரு பிள்ளைய வளர்க்குறதுனா இந்த காலத்தில் பெரிய குதிரை கொம்பா இருக்குங்க. அதுவும் நல்ல பழக்கத்தை சொல்லி வளர்க்குறது இன்னும் பெரிய குதிரை கொம்பா இருக்குது. ஆனால் நீங்கள் பரவாயில்லைங்க, எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க. கஷ்டம்னோனையும் எதையும் எதிர்பார்க்காம காசு அள்ளி கொடுக்கறதுலையும் புள்ள ரொம்ப தங்கமான புள்ள. சரிங்கம்மா. பொண்ணு எங்கள் வீட்டுக்கு தான் மருமவளாக வரணும்னு ஆசைப்பட்டு பொண்ணு கேட்க வந்தோம். கண்டிப்பாக கல்யாணம் வச்சா கூப்பிட்றோம், நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும். சரிங்கம்மா. நீங்கள் தான் முன்ன நின்று எல்லாமே பண்ணணும் வைக்கணும். இப்போ மட்டும் வரலன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் வராமல் இருப்பேனா என் பிள்ளை கல்யாணத்துக்கு? என்னம்மா சொன்னீங்க? நான் தானே இங்கே உள்ள பிள்ளைங்களை எல்லாம் வளர்த்தேன். அதனால என் பிள்ளையா தானே சொல்லுவேன். என் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் இல்லாமல் இருப்பேனான்னு சொன்னேன். இந்த ஒரு வார்த்தை போதும்மா. நீங்களாம் வந்து சபையே நிறைஞ்சு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். சரிங்கம்மா. லைலா, அவங்கள கூட்டிட்டு வாங்கம்மா. கூல் ட்ரிங்க்ஸ்லாம் ரெடி ஆயிட்டு. மேடம் வாரேன் மேடம். சரி வாங்க. சரிலாம்மா, ஏன் அலறீங்க? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, ஆனந்த கண்ணீர் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த அம்மாவை மறந்துட மாட்டேன்ல? அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். நீங்க தான் கல்யாணத்தை முன்ன பண்ணணுன்றேன். மறந்துடுவேனம்மா, மறந்துடுறேன். நீ நல்லா இருப்படா, உனக்கு ஒரு நல்ல குடும்பம் அமையும். அழாதீங்க, இந்த வந்துடுறேன். சரிடாமா. லைலா, என்னாலதான் உனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு படுபாவியால என் வாழ்க்கையை சீரழிஞ்சு சின்ன பின்னமாயி போச்சு. ஆனா உனக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்குடா. இந்த குடும்பத்தை என்னைக்கு நீ விட்டுறக்கூடாது. இவங்களும் அவனை மாதிரி இல்லாம உன்னை நல்லபடியா பாத்துக்கணும். தப்பான வகையில பிறக்கிற குழந்தைங்க வாழ்க்கை இப்படி ஆசிரமத்திலே முடிஞ்சிருமோன்னு நினைச்சேன். ஆனா என் பிள்ளைக்கு அந்த நிலைமை இல்லை. அவன் நல்லபடியா இருக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அது போதும். இதுக்கு மேல வேற என்ன வேணும் எனக்கு? அவங்க பிறந்த தேதி 4 கிழமையெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களே மேடத்துக்கிட்ட. அது வேற நமக்கு தானே தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரியாதே. ஒரு வார்த்தை போய் சொல்லிடுவோம், இதுதான் இதுதான்னு. ஏக்கா, அவங்க மாமியார் கூட்டிட்டு போனாங்களே, எதுவும் சத்தம் கித்தம் வந்துச்சா? ஒரு சத்தத்தையும் காணோம். நானுமே அதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னாச்சோ ஏதாச்சோன்னு. வேற வீடு அங்கிட்டு இருக்கா, அங்கிட்டு இருந்து இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. அதனாலதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இதுக்கு நம்ம இங்க நின்று யோசிக்கிறதுக்கு போய் என்ன ஏதுன்னே பார்த்துட்டு வந்துருவோமா? ஐயோ இல்லைக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா அங்கே போகிறதுக்கே. அவங்க எதுவும் சிடு சிடுன்னு ஏதோ பேசிட்டா என்ன பண்ணுறது? ஏற்கனவே அவங்கள பார்த்தாலே எனக்கு பயம். இதில் இதெல்லாம் வேற பண்ணியிருக்கோம், அதனால ஒரே யோசனையாக இருக்குக்கா. ஏண்டி, பின்னாடி இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாமையாடி எல்லாம் பண்ணீங்க? எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணீங்க, அப்புறம் என்ன? அக்கா தப்பாலாம் எதுவும் பண்ணலக்கா, சும்மா ப்ராங்க் தானக்கா பண்ணணும். இந்த மாமியார் கிழவி இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு யாருக்கா கனவு கண்டா? டி, அது கீழே கடந்தா 50 காசையே விடாது. நீங்க வேற 10 லட்சம். நீங்க அது சும்மா விடுமா? என் மாமியார் கிழவி சொன்னுச்சு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கனவு கண்டு வச்சான்னு. அது எல்லாம் மொத்தமாக முடிஞ்சு போச்சுன்னா சும்மா விடுவாளா? அதுவும் இல்லாமல் அங்கே இங்கன்னெல்லாம் வேற அலைஞ்சிட்டு வந்திருக்கால, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஆப்பு வைப்பா. சரி வா, கஷ்டமா நஷ்டமோ போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். சரிக்கா. ஏன்னா ஏற்கனவே அவங்க மாமியார் அதை இதுன்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் பிரித்து குடும்பத்தை விட்டு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தான் ஒழுங்காக ஒன்றா இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்மளால ஒரு பிரச்சனை வந்து மறுபடியும் வீட்டை விட்டு அனுப்பிட்டா என்ன பண்ணுறது? எனக்கு அதே கவலையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தம்பிக்கு வேற இப்போ தான் கல்யாணம் வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் என் கல்யாணத்தப்பையே அண்ணி தனியாக வந்தப்போ அப்படி பேசுனாங்க. இப்போ என்ன சொல்லவா வேணும்? வெறும் வாயில அவளுக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு அவளோட வாழ்க்கை. சும்மா அதை இதுன்னு யோசிக்காதீங்க, வாடி போய் பார்ப்போம். ஆண்டவா, அன்னைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே. மருமவளே, மருமவளே. மருமவளேவா? இது வாயிலேருந்து மருமகன்ற வார்த்தையே வராது. இது என்ன அன்பா மருமவளே வருது? விளக்க மாத்துக்கட்டா தொடப்பக்கட்டை அப்படி இப்படின்னு பேச்சு தானே வரும். மடி மருமவளே, வாங்க இங்க. இதை நம்பி போகலாமா? இல்லை கையில் கீழே எதையும் வச்சிருக்குதா? ஒன்றும் வச்சிருக்க மாதிரிலாம் தெரியல. அப்புறம் என்னத்துக்கு கூப்பிடுது? என்னம்மா தயங்கிக்கிட்டே இருக்க? வாடா இங்க, வாடா. வாடாவா? நம்மள வாடின்னு இல்லை கூப்பிடும், வாடான்னு கூப்பிடுது. வா இங்க வந்து உட்கார், வா. உட்காரணுமா? தங்கம், இன்னைக்கு என்னடா சமைக்கட்டும்? தத்த தங்கம்மா, என்னடா இது புது கொடுமையா இருக்குது? மாமியார் கிழவிக்கு மண்டையில கிண்டையில அடிபட்டுருச்சா, இல்லை என்கிட்ட விழுந்து வாழி வந்துட்டு நடிச்சுக்கிட்டு தெரியுதா? ஒன்றுமே புரியலையே. ஏண்டி கௌசி, இது என்னடி உனக்கு வந்த புது சோதனை?
இன்னைக்கு என்னடா சமைக்கட்டும் சொல்லு. அத்தை உங்களுக்கு எதுக்கு சிரமம்? தினமும் நான் தானே சமைப்பேன். நானே ஏதோ சமைச்சிட்றேன் அத்தை. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, சமைச்சு தரேன். ஏமாடி தினமும் இந்த குடும்பத்துக்காக ஒவ்வொரு தடவையும் நீதாம கஷ்டப்பட்டு அதை இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி எல்லாம் செய்யறதுனால தான் சொல்றேன். நீ இருமா, நான் செஞ்சு தரேன். இதில் என்னத்த சிரமம் இருக்கு? நானும் செஞ்சிட்றேன். கிளவி அங்கே பேசுனதெல்லாம் ஒட்டி கேட்டுவிட்டு வந்து எதையாவது சோத்தில் கலக்கி நம்மளுக்கு பேதி பிடுங்க வச்சிருமோ? வேணாம் சாமி, நம்மளே சமைச்சிருவோம். எம்மாடியே, உனக்கு இந்த மொச்சக்கொட்டை போட்டு இந்த குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும்ல, மொச்சக்கொட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஊற வச்சு குழம்பு வச்சு தரவா? வேண்டாம் அத்தை, அது ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒன்றும் வேண்டாம். ஏடே பையா, இங்கே வாடா. என்னம்மா? டேய், மருமவ தினமும் நமக்காக கஷ்டப்பட்டு சமைக்கிறது வைக்கிறதுன்னு எல்லா வேலையும் பண்ணுறாடா. எனக்கே சங்கட்டமா இருக்குடா. அவளுக்காக நம்ம ஏதாவது செஞ்சு கொடுப்போம்டா. நீ போய் கறி எடுத்துட்டு வா. நல்லா கார சாரமா வெங்காயம் இந்த வரமிளகாலாம் போட்டு வணக்கி தருவேன்ல, அந்த மாதிரி கறியை பரட்டி தரேன். நாமக்கலுக்கு பக்கம் தானே, உங்களுக்கு பக்கம் தானே இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனு, அது செஞ்சு தரவாமா? ஐயோ, என்னடா இது, ஒன்றுமே புரியலையே. அம்மா நிஜமா நீ தான் பேசுறியா? இது கனவா இல்ல நிஜமா? ஏண்டா, நானே மாறி கொஞ்சம் நல்லவளா இருக்கலாம்னு நினைச்சாலும் நீ விட மாட்ட போல இருக்கே. கனவா நெசமானு எல்லாம் நிஜம்தான். என் மருமவளுக்காக நான் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இதே போல நீங்க 2 பேரும் காலை முழுக்க இருந்தீங்கன்னா வேற என்ன வேணும் வீட்டுல இருக்க ஆம்பளைக்கு? என்னாடி இது புது கூத்தா இருக்குது? எக்கா இதுலேருந்தே தெரியலையா, மாமியார் கிளவி எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுருச்சு. இனி நம்ம கௌசியக்கா அண்ணி நிலமை அவ்வளோதான், தண்டனக்கா தான். ஏண்டி கோவப்பட்டு பேசுனா திருப்பி பேசலாண்டி. இப்படி பாசத்தால அடிச்சா என்னடி பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. இனி கௌசி அண்ணி வாழ்க்கையில் அடமலாம் அடித்து வெளுத்து வாங்க போகுது. நம்ம இங்கே இருந்தோன்னு வச்சுக்க, நம்மளையும் சேஃபாக கோத்து விட்டுருவாங்க, ஓடிடுவோம். வாங்க. ஆமாண்டி, பாசமலையில அவளே அடி வாங்கட்டும், நம்ம ஓடிடுவோம். இல்லைன்னா வெள்ளக்காடா மாறிடும். அது சுனாமியை மாறத்துக்குள்ளே நம்ம ஓடிடுவோம். வாங்க.